Praise be to God. May the name of the Lord be all the more glorified. We welcome all of you in the blessed name of our Lord and Savior, Jesus Christ. We welcome on behalf of the Kodambakam Christian Assembly in Chennai. Now for the opening prayer, I request Brother Madheshwaran, Brother Madheshwaran, to please open with a word of prayer. Over to Brother Madheshwaran. Praise the Lord, brother. Praise the Lord. நாம் ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, அப்பா உம்முடைய மகாபிரதான கிருபைக்காகவும் இரக்கங்களுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, ஆம் ராஜா, இப்பொழுதுமாக தேவரீர் தகப்பனே உம்முடைய மெல்லிய சத்தத்தை கர்த்தாவே நாங்கள் கேட்கத்தக்கதாக கர்த்தர் தாமே அனுகிரகம் பாராட்ட வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆம் தெய்வமே, இந்த உலகத்திலே 1000 சத்தங்கள் இருந்தாலும் தேவரீருடைய மெல்லிய சத்தம் கர்த்தாவே எங்களுடைய செவிகளிலே துணிக்கத்தக்கதாக கர்த்தாவே இந்த மீட்டிங்கை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா, விசேஷமாக பாடக்கூடிய பாடல்கள், ஏறெடுக்கக்கூடிய ஜெப விண்ணப்பங்கள், அப்பா கொடுக்கக்கூடிய அந்த உம்முடைய கர்த்தாவே வேத சத்தியங்கள் சகலமும் தாப்பனை உம்முடைய நாம மகிமைக்காகவும் உம்முடைய சமூகத்திலே அது பிரீதியாகவும் இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தாப்பனை கர்த்தாவே, விசேஷமாக இந்த மீட்டிங்கில் ஆயத்தம் செய்யக்கூடிய சபையாரை உம்முடைய கிருபையின் சமூகத்திலே விசேஷமாக கர்த்தாவே நீர்தாமே நினைந்தருளி அதற்கேற்ற பலன்களை அவர்கள் கர்த்தாவே அப்பா அடையும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுங்க ராஜா. இதனுடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரை தகப்பனை உடைய பிரசனம் ஆளுகையும் இருக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று தகப்பனை நாங்கள் கர்த்தாவை உணரத்தக்கதாக எங்கள் இருதயங்களிலே கர்த்தாவே இந்த வார்த்தைகள் தொழிக்கத்தக்கதாக இரக்கம் பாராட்டுங்க. விசேஷமாக இந்த நெட்வொர்க் இடையூறுகளோ இந்த கரண்ட் சம்பந்தப்பட்ட இடையூறுகளோ இராதபடிக்கு தகப்பனை கர்த்தாவே இதை கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனை கர்த்தாவே ஆங்காங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் சகலவரையும் கர்த்தாவே நீரே ஆட்கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களுடைய இருதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கீழ்ப்படியை சிறைப்படுத்தி தேவரீர் கர்த்தர் தாமே ஆண்டு கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். வீணான சிந்தைகளை வெறுத்து தேவரீர் அப்பா உம்முடைய சமூகத்தினுடைய வார்த்தைகளுக்காக தகப்பனை கெஞ்சி நிற்கிறோம். நீர் தாமே கர்த்தாவே எங்களோடு கூட பேச வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சகோதரனையும் உடைய கிருபையின் கரங்களுக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே வல்லமையாய் பயன்படுத்துங்க. விசேஷமாக மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய சகோதரரையும் கர்த்தர் தாமே விசேஷத்தின் நிலைமையிலே ஆசீர்வதிங்க ராஜா. அவரையும் ஆட்கொள்ளுங்க ராஜா. எல்லாவற்றையும் கர்த்தரும் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே சூத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். Now we thank Brother Madheshwaran for the prayer. May God bless you. And we are going to the next session. That is a singing session. Today the singers are from Chennai, and it is Robert and family. We thank them for accepting, and we praise God for them. Over to Brother Robert and family. Can you hear me, brother? கேக்குதுங்க. நம்முடைய தமிழ் பாடல் புஸ்தகத்திலே 231வது பாடல் 231 231 தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே ஆவலதாயனை பைமோன்மே அவர் மேல் தமநீர் அருளுகின்றார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ தாழ்ச்சி அடைகிலனே ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியாம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார்
தேவபிதா நினைப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடையிலனே சாரிழல் பள்ள திறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டாஞ்சேனே வானபரன் என்னோடிருப்பார் வளைத்தடியும் கோலுமை தேற்றும் தேவபிதா இந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடையிலனே பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனக்கென்றே படுத்தி சுகதைலம் கொண்டன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்வார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடையிலனே ஆவலதாயனை பைம்போல்மே அவனே தமனேருளுகின்றார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடையிலனே. அடுத்த பாடல் நம்முடைய கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புஸ்தகத்துல 245வது பாடல் 245 245வது பாடல். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம சிலாக்கியமே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம சிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம சிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழடை களம் புகவின் தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை களம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழடை களம் புகவின் தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை களம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை
நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் Praise be to God. Thank you, dear brother Robert and family, for the two songs. May God bless you and use you more in the days and time coming. Now, we welcome all of you in the most blessed name of our Lord and Savior, Jesus Christ. Once again, we are pleased to have all of you for this Zoom meeting, for the Bible study. The Bible study is very important in our day-to-day life, and it is exactly 2 months since we are having this Bible study with various preachers from across Chennai, Tamil Nadu, and other parts of India, and across abroad also. And we praise God on various topics. We were having Bible study. Today we have along with us our dear brother Shaiju Varghese. He is the Dean of the Stewards Bible College in Chennai, and he has been taking the Bible study for us before coming to the Zoom Bible study, and long before that, very regularly he has been anchoring the Bible study for the Kodambakkam Christian Assembly in Chennai, and now here he is taking from the 25th of April, and that is quite a long time. From 25th of April this year, he has been taking the Bible study, and we praise God for his service for the Kodambakkam Christian Assembly. Now, today, our dear brother Shaiju Varghese will be dealing with the book of First Peter, as he has been doing that for the past many weeks. We thank God for using him all these weeks, and in analyzing the words, verses, and passages, and with the help of the Spirit of God, he has enabled us to understand much. Each one of us who are listening, who's listening the word of God, to go deeper into First Peter, and we have finished first chapter at in the last week, and the only last week I would like to, what we have touched the points last Saturday, what we have gone through, that I would like to brush through, and that is two verses from verse 22 to verse 25. We have been dealing from First Peter, first chapter, and the two
core central words in this passage were being born again and love, and born again rebirth, that is the purity, the first point, the purity of soul and obedience to word of God. We have seen that. And in being born again, rebirth means new birth takes place by the imperishable word of God. And new birth, third point is new birth is not temporary, but everlasting, lasts, and imperishable seed. Now, the fourth point we have seen in that new birth is it must result in love of the brethren. So the new birth has four important qualities. That is what we have seen through the last study. And the other five important points under love, that is under new birth, we have seen 4 points. And the love, there are 5 points. That is, first is, it is a familial love. The familial love, and it is a sincere love. Second is, it's a sincere love. Third is, it is a clean and pure love. And fourth is, it's a love like God's love, agape love. And fifth, it must be fervent and deep love, a stretchable love, a fervent and deep love. That is the fifth point we have seen in these two important words, rebirth and reborn, being born again, and also about love. So today we are very glad to have Brother Shaiji Varghese among us. Now we also have along with us Brother Silas Subramaniam from Saligramam Christian Assembly in Chennai. Evangelist Silas also has been very long time been associated with Padambakam Christian Assembly. We praise God for what he is doing for this assembly, and he's been used most of the places. So we glorify God for him. And we once again welcome each one of you into this Bible study. May God use you as you learn in the next some time for around an hour or so. As you sit, as you are listening, may let us do it prayerfully, so that the Holy Spirit may let us pray to the God and ask him to open the word of God more in depth in us. Now we are going straight into the message, and for the blessing of the message, I request Brother Melvin, the elder of the Peniel Assembly in Salem, to pray for the blessing of the message. Brother Melvin, the elder of the Salem Assembly. ஜெபம் செய்வோம். கிருபை எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக கூட நன்றியால் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த மாலை வேலையில கூட நம்முடைய சன்னிதானத்தில் எங்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த வேலையை கூட எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமா நம்முடைய பாதபடியில் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையில கூட அருமையான சகோதரர் சஜு வர்கீஸ் அவர்களை கூட நமது பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம். அவரை பயன்படுத்தும் ஆண்டவரே. அவர் மூலமா ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டவரை வேத பாடத்தை நாங்கள் நன்றாக கவனித்து ஆண்டவரை அதை எங்களுடைய மனதிலே பதிவு வைத்து அதன் பிரகாரம் நாங்கள் நடக்கத்தக்கதாக கிருபை இரக்கம் பாராட்ட வேண்டுமா நம்முடைய பாதபடியில் கெஞ்சுகிறோம். அருமையான சைலஸ் அவர்களையும் நமது பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சகோதரர் மொழிபெயர்க்கும் போது ஆண்டவரை ஏற்ற வார்த்தைகளை நீ சகோதரர் கொடுத்து ஆண்டவரே அவரை நீர் பயன்படுத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையில கூட அருமையான இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தொகுத்து வழங்கக்கூடிய அருமையான சந்தோஷம் அவர்களை பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை முக்காக அவர் பயன்படுத்துகிறது எல்லா காரியத்திற்காக கூட நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் கூட கவனித்துக் கொண்டிருக்கிறீர். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் எவ்வாறாக ஒவ்வொரு நேரத்தையும் ஆண்டவரை செலவழிக்கிறோம் என்பதிலே நீர் எங்களுக்கு எங்களை ஆண்டவரை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரை அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட இந்த இணையதளத்தின் மூலமா இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் நீர் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே இதை கவனிக்கவும் அதன் பிரகாரம் நாங்கள் நடந்து உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, ஊழியர்களையும் மூப்பர்களையும் சபையில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே பாதுகாப்பிலே உம்முடைய அரவணைப்பிலே எங்களை பாதுகாத்து எங்களை காத்தருள வேண்டுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டவரே, இந்த வேத பாட வகுப்புகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you, Brother Melvin from Salem Assembly. We praise God for the prayer. And now we are going straight into the message over to Brother Shaiju Varghese and Brother Silas. Over to these two dear ones. May the name of the Lord be glorified. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. I thank the Lord for this another opportunity to be with you this evening to share from God's word. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இன்னொரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். As we are together in God's presence, let us have a mind of prayer that the Lord may speak to each one of us without any hindrances this evening. கர்த்தர்தாமே நம்மோடு கூட பேசும்படியாக எந்த ஒரு தடங்களும் இல்லாதபடிக்கு சூழ்நிலைகள் இருக்கும்படியாக நாம் ஜெப சிந்தையோடு கூட அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போம். It's always our joy and privilege to be in the presence of the Lord. தேவனுடைய சமூகத்தில் இருப்பது என்பது நமக்கு எப்பொழுதும் அது சந்தோஷத்திற்குரியதும் அது ஸ்லாக்கியமுடையதாகவும் காணப்படுகிறது. Because it is the time in which the Lord speaks to us as well as we have opportunities to speak to him. இந்த சமயத்தில் தானே தேவன் நம்மோடு பேசுகிறார், நாமும் அவரோடு கூட பேசக்கூடிய சமயமாக இது காணப்படுகிறது. And as we are together in God's presence, let us humbly seek God's guidance to listen what he wants to speak to our heart this evening. ஆகவே இந்த சாயந்திர வேளையிலே தேவன் நம்மோடு கூட என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தைக்கு தாழ்மையுள்ளவர்களாக அந்த தாழ்மை எண்ணத்தோடு கேட்கும்படியாக நாம் ஜெபசிந்தையோடு அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். We are studying from 1 Peter. நாம் 1 பேதுருவிலிருந்து படித்துக் கொண்டு வருகிறோம். In the last session we have been considering the last verses of 1 Peter. நாம் கடந்த வாரங்களிலே 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களை நாம் சிந்தித்துக் கொண்டு வந்தோம். And there the major emphasis was, you are a saved person, therefore it is your very important responsibility is to love one another. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பதினாலே உங்களுடைய அத்தியாவசியமான அல்லது மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால் ஒருவருக்கொருவர் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதை நாம் இந்த வசனங்களிலிருந்து பார்த்தோம். Loving one another is emphasized in the context of a born again experience and emphasize the importance of such a unity which should be found always in the midst of the people of God. இந்த சத்தியத்தை, அதாவது மறுபடியும் பிறத்தல் என்ற அந்த காரியத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அந்த ஐக்கியத்தின் காணப்பட வேண்டும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்திலே அந்த பின்னணியிலிருந்து இந்த வார்த்தைகளை நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். Yes, it is our primary responsibility as children of God to love one another. நாம் ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலையாய பொறுப்பாக இருக்கிறது. But many times it is a forgotten command and it requires the repeated reminders in the life of the believers. ஆனால் இந்த கட்டளையானது அநேக சமயத்தில் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே மறக்கப்பட்டதாக இருப்பதினாலே அடிக்கடி இது ஞாபகமூட்டப்பட வேண்டியதாக காணப்படுகிறது. Jesus and his apostles, they very specifically speaks about the important virtue of unity that should be seen among the believers
which would be completely controlled by the love that we exercise. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் ஒவ்வொரு மறுபடியும் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய அந்த ஐக்கியத்தை வலியுறுத்தி காட்டுகிறார்கள். அது மறுபடியும் பிறந்தவர்களுடைய குணாதிசயமாக இருக்கிறது என்று சொல்லி வலியுறுத்துகிறார்கள். Now, as we have been considering about loving one another, இப்பொழுது நாம் ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டும் என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். and we have considered several characteristics of this love that the Lord is expecting from us. இந்த அன்பிலே ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய பலதரப்பட்ட காரியங்களை நாம் சிந்தித்தோம். Now, this evening, my concern is, why should we demonstrate this type of love towards one another? இந்த சாயந்திர வேளையிலே ஏன் இப்படிப்பட்ட அன்பை நாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்திப்போம். Yes, loving one another is a command given to the believers. Once again. Loving one another is a command given to the believers. ஒருவரில் ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பது விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருக்கிறது. But the question this evening is, why should we demonstrate this type of love towards one another? ஆனால் இந்த சாயந்திர வேளையிலே கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னவென்றால், ஏன் இப்படிப்பட்ட அன்பானது வெளிப்படுத்தப்பட வேண்டும்? Or in other words, what are the reasons to love one another and to live in unity? அல்லது இன்னொரு விதத்திலே சொல்ல போனால், எந்த காரணத்திற்காக நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் அல்லது நேசிப்பதனுடைய நோக்கம் என்ன, இந்த ஐக்கியத்திலே இருப்பதனுடைய காரணம் என்ன என்பதை நாம் சிந்திப்போம். So that is what we are going to consider this evening from chapter 1 verse 23 to chapter 2 verse 3. அதை 1ஆம் அதிகாரம் 23 இருந்து 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் which was verse 3. 3 வரைக்கும் நாம் அதை சிந்திப்போம். Yes, as we read these verses from chapter 1 verse 23 to chapter 2 verse 3, there we have clear reasons of why we should demonstrate this type of wonderful love towards one another. ஆகவே 1ஆம் அதிகாரம் 23 இருந்து 2ஆம் அதிகாரம் 3 வரையுள்ள வசனங்களிலே நாம் படிக்கும் பொழுது ஏன் இப்படிப்பட்ட அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பது மிக சிறப்பாக இந்த பகுதியிலே சொல்லப்பட்டுள்ளது. Now let us consider those reasons according to the time that permits to us. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த நேரங்களிலே இந்த காரணத்தை குறித்து நாம் சிந்திப்போம். The first reason, முதலாவது காரணம், verse 23, we read verse 23. 23வது வசனத்தை நாம் படிப்போம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. Yes. Now the first reason why we need to love one another is, முதலாவதாக ஏன் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்றால், we are the children of the same father. நாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். We are the children of the same father. நாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Therefore there is no other option. You need to love one another. ஆகவே இதற்கு வேறொரு காரியம் கிடையாது. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஆக வேண்டும். Now when you look at verse 23 there, இங்க 23வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, the major emphasis is you are born again. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். Yes, you are born into where? நீங்கள் எங்கே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள்? Yes, you are born again into a family. நீங்கள் ஒரு குடும்பத்திலே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். Which is that family? Once again. Which is that family? அந்த குடும்பம் எது? Which it is the family of God. அது தேவனுடைய குடும்பமாக இருக்கிறது. Yes, we are born again into a family of God. ஆம், நாம் தேவனுடைய குடும்பத்திலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். Yes, if we are his children, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால், then it logically communicates the idea that
we are related to each other as brothers and sisters. ஆகவே அதை இவ்விதமாக நாம் பார்க்கும் பொழுது அந்த விதத்திலே நாம் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகள் என்கின்ற அந்த பிணைப்பிலே வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். Yes, if we are his children, நாம் அவருடைய பிள்ளைகள், therefore it logically connects all of us together as brothers and sisters. ஆகவே இதை நாம் பார்க்கும் பொழுது நாம் சகோதர சகோதரிகளாக ஒருவரோடு ஒருவர் உள்ள பிணைப்பு அந்த இடத்திலே வலியுறுத்தப்படுகிறது. Yes, we are the children of the heavenly Father. ஆம், நாம் பரலோக தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். And when it comes into the love which is demanded from us, நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய அன்பை நாம் அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது it is a special and very, very excellent and marvelous love that the Lord is expecting. ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து மிக சிறப்பான முக்கியத்துவம் வாய்ந்த அன்பை நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். Why? ஏன்? Why the Lord demands such a beautiful love from each one of us? ஏன் இப்படிப்பட்ட ஒரு அன்பை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்? Because you are the children of the heavenly Father. ஏனென்றால் நீங்கள் பரலோக தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். The heavenly Father loved you, பரலோக தந்தை நம்மை நேசித்தார், and he loves you every day as his sons and daughters. அவர் அவருடைய குமாரராக குமாரத்திகளாக ஒவ்வொரு நாளும் நம்மை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். And even when you read from the Gospel of Matthew, நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது there the love of the Father is very specifically emphasized. அங்கே தகப்பனுடைய அன்பு மிக சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. There he says that he loves all without a consideration of whether they are good or evil. அவர்கள் நல்லவர்களோ தீமையானவர்களோ எந்த ஒரு வேறுபாடும் இன்றி அதை பார்க்காமல் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். There we read that he makes the sun to rise on both righteous and unrighteous. அவர் நீதியுள்ளவர்களுக்கும் துன்மார்க்கருக்கும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். He gives rain to both just and unjust. அவர் நீதியுள்ளவர்களுக்கும் அநீதியுள்ளவர்களுக்கும் அங்கே மழையை பெய்ய பண்ணுகிறார். So generally when we look at the love of God, he loves everybody in this world without a consideration of whether they are good or evil. ஆகவே தேவனுடைய அன்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் நல்லவர்களோ தீயவர்களோ எந்த ஒரு அந்த வேற்றுமையும் காட்டாமல் எல்லார் மேலும் அவர் தம்முடைய அன்பை காட்டக்கூடியவராக இருக்கிறார். And he is the one who loves everyone without any self interest. அங்கே எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒருவராக அவர் காணப்படுகிறார். He continues to love everybody. அவர் தொடர்ச்சியாக எல்லாரையும் நேசிக்கக்கூடியவராகவே இருக்கிறார். But at the same time, ஆனால் அதே சமயத்தில் how much more he will be loving us who are his beloved children. அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்மை எந்த அளவிற்கு அதிகமாக அவர் நம்மை நேசிப்பார். He generally loves all in the world who are righteous as well as unrighteous. இந்த உலகத்திலே எல்லா நன்மை செய்தவர்களானாலும் சரி தீமை ஆனார்களும் சரி எல்லார் மேலும் பொதுவான விதத்திலே அவர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். But when it comes into the children of God, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் வரும் பொழுது oh, we are his sons and daughters. நாம் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்கிறோம். Heavenly Father acknowledges you as his sons and daughters. பரலோக பிதா நம்மை அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாக அவர் அறிந்திருக்கிறார். We are the heavenly children of the heavenly Father. நாம் பரலோக தகப்பனுடைய பரலோக பிள்ளைகளாக இருக்கிறோம். And now according to Romans chapter 5, there we read that how much more he loves us as we are his children. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே எவ்வளவுக்கு அதிகமாக அவர் நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. Yes, we are the member of the heavenly family which is consisted of heavenly Father and the heavenly children. ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே அவருடைய பரலோக தகப்பனுடைய பிள்ளைகளாக நாம் அந்த இடத்திலே அறியப்பட்டிருக்கிறோம். On the earth we are the children of the same Father.
நாம் இந்த பூமியிலே கூட அதே தகப்பனுடைய பிள்ளைகளாகவே இருக்கிறோம். We are the children of the same Father. நாம் அதே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Therefore, we have the relationship between each one of us as brothers and sisters. ஆகவே சகோதர சகோதரிகளாக நமக்கு உறவு என்பது இருக்கிறது. So therefore, Apostle Peter makes it very clear. ஆகவே இந்த இடத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக தெளிவாக சொல்லுகிறார், since we are the children of the same Father, there is no other option. You need to love one another. நாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். வேறு வழி கிடையாது. My dear brothers and sisters, how much are we really realizing this truth in our day-to-day Christian lives? நம்முடைய அனுதின கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உண்மையை எந்த அளவிற்கு நாம் அங்கே உணர்ந்தவர்களாக இருக்கிறோம்? Yes, many times we say that we are brothers and sisters. அநேக சமயத்திலே நாம் சகோதர சகோதரிகள் என்று நாம் அழைத்துக் கொள்கிறோம். But many times when it comes into our relationship in the church of God, we don't really enjoy that family relationship. ஆனால் தேவனுடைய சபையிலே வரும் பொழுது அந்த சகோதர சகோதரிகள் என்ற அந்த உறவை உண்மையாலுமே நாம் அனுபவிக்கிறதில்லை. We see many times the love towards others are just on outward realities, but the inward love is not seen. அநேக சமயத்திலே மற்றவரிடத்திலே காட்டக்கூடிய அன்பானது வெளிப்புற அன்பாக இருக்கிறது. அது உண்மையான உள்ளிலிருந்து வரக்கூடிய அன்பாக இருப்பது இல்லை. Many times the believers have become called in loving one another. அநேக சமயத்திலே விசுவாசிகள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதிலே அங்கே குளிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். But let me remind you this evening, ஆகவே இந்த சாயந்தர வேளையிலே ஒன்றை நான் சொல்லுகிறேன். we are the children of the same Father. நாம் அனைவரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். As the children of God, we don't have different fathers. We are the children of the same Father. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பல தகப்பன்மார்கள் இல்லை, ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். Therefore, no other option. You must love one another from the heart, as the Lord expects from you, as we have seen in the last week. கடைசி வாரத்திலே நாம் சிந்தித்தது போல நம்முடைய இருதயத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிற பிரகாரமாக நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். Oh, this evening the question that comes to each one of us is, இந்த சாயந்தர வேளையிலே நாம் ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய கேள்வி என்னவென்றால், how much do we really love one another by understanding that we are the children of the same Father? நாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த புரிதலோடு ஒருவரில் ஒருவர் எந்த அளவிற்கு நாம் அன்பு கூறுகிறவர்களாக காணப்படுகிறோம்? How much are we sincere and genuine in loving one another by knowing that we all have same Father? நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன் இருக்கிறார் என்கின்ற அந்த சத்தியத்தை எந்த அளவிற்கு அங்கே உணர்ந்தவர்களாக, அந்த தன்மையை உண்மை என்று அறிந்தவர்களாக நாம் ஒருவர் அன்பு கூறுகிறோம். So Peter says you need to love one another because the first reason you have the same Father. ஆகவே முதலாவதாக இங்கே பேதுரு சொல்லும் பொழுது நம் அனைவருக்கும் ஒரே தகப்பன் இருக்கிறபடினாலே என்று சொல்லி முதல் காரணத்தை அங்கே குறிப்பிடுகிறார். Now the second reason why we need to love one another, இரண்டாவது காரணம் ஏன் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்றால், we read in verses 23 to 25. 23 to 25 வரையில வசனங்களிலே நாம் படிக்கிறோம். Let us read that verses 23 to 25. The second reason. 23 to 25 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இரண்டாவது காரணம் சொல்லப்பட்டுள்ளது. Let us look at that verse. அந்த வசனங்களை நாம் பார்ப்போம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. Yes. Now here we read about the second reason why we should love one another. நாம் ஏன் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதற்கான இரண்டாவது காரணம் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. Apostle Peter says we take instruction from the same source. நாம் ஒரே ஆதாரத்திலிருந்து அங்கே கட்டளைகளை பெற்றிருக்கிறோம் என்று இந்த இடத்திலே சொல்லுகிறார். We take instruction from the same source. ஒரே ஆதாரத்திலிருந்து நாம் அங்கே புத்திமதிகளை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறார். Yes, which is that source? அந்த ஆதாரம் எது?
It is God's word. அதுதான் தேவனுடைய வசனம். We are born by the word of God. நாம் தேவனுடைய வசனத்தினாலே பிறந்தோம். We are born again according to the instructions of the word of God. நாம் தேவனுடைய அந்த கட்டளைகளின் அடிப்படையிலே மறுபடியுமாக பிறந்தோம். We are growing day by day according to the instructions of the God's word. தேவனுடைய வசனத்தினுடைய அந்த புத்திமதிகளினாலே நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். We are producing the spiritual fruit in our life according to the instructions of the word of God. தேவனுடைய வசனத்தின் புத்திமதிகளின் அடிப்படையிலே ஒவ்வொரு நாளும் நாம் ஆவிக்குரிய கனிகளை நாம் நம்மில் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். So when it comes into the life of every believer, ஆகவே ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது we need to understand that we take instructions from the same source. நாம் ஒவ்வொருவரும் ஒரே ஆதாரத்திலிருந்து புத்திமதிகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். Yes, if we have been taking instruction from different sources, then you could have different kinds of opinions. ஆகவே நாம் இந்த புத்திமதிகளை பல்வேறு தரப்பட்ட ஆதாரத்திலிருந்து நாம் பெறுவோம் என்றால் நம்மிடத்திலே பல்வேறு வகையான அங்கே காரியங்கள் காணப்படலாம். But Peter makes it very clear. ஆனால் இந்த இடத்துல பேதுரு தெளிவாக சொல்லுகிறார், for the children of God, same source for all the instructions to live as a child of God. தேவனுடைய பிள்ளைகளாக வாழும்படியாக நமக்கு தரப்படக்கூடிய எல்லா புத்திமதிகளும் ஒரே ஆதாரத்திலிருந்து வருகிறதாக பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். Since you take your instruction from the same source, there is no double standard. ஆகவே நாம் ஒரே ஆதாரத்திலிருந்து புத்திமதிகளை பெறுவதினாலே இரண்டு வகையான நிலை என்பது நமக்கு இல்லை. Yes, we have same source, same instructions and same way to go ahead as the children of God. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் முன்னேறி செல்லும்படியாக ஒரே ஆதாரம் ஒரே புத்திமதி தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. So let me make it very clear. ஆகவே ஒன்றை நான் தெளிவாக சொல்லுகிறேன். When the Lord says love one another, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் சொல்லும் பொழுது it is same for everybody. அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். And it is the same love that the Lord is expecting from everybody. எல்லாரிடத்திலிருந்தும் ஒரே விதமான அன்பை எதிர்பார்க்கிறார். Because the same instruction from the same source for every believer in the family of God. தேவனுடைய குடும்பத்திலே எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரே ஆதாரத்திலிருந்து ஒரே புத்திமதியானது கொடுக்கப்பட்டுள்ளது. My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, then how can we house differences in our love towards one another? ஒருவர் அன்பு கூறுவதிலே எவ்விதத்திலே அங்கே வேறுபாடுகள் இருக்க முடியும்? Oh, we cannot. We are far away from the word of God, as we are not really following the instructions that are given from the same book for all of us. ஆகவே அது இருக்கவே முடியாது. நம் அனைவருக்கும் ஒரே புத்திமதியானது ஒரே புத்தகத்திலிருந்து ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. One thing that we need to understand here is, ஒரு காரியத்தை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Bible is the truth which is most precious that this world affords. இந்த உலகத்திலே தேவனுடைய வசனம் தானே மிகவும் விலையேற பெற்றதாக காணப்படுகிறது. Yes, this is the most precious possession in this world where we are living. நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய விலையேற பெற்ற பொக்கிஷம் தேவனுடைய வசனம் தானே. Now when you say that you have a reverence towards God, it means reverence towards the scripture. நீங்கள் தேவனிடத்திலே அங்கே மதிப்பு வைக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அதே மதிப்பை தேவனுடைய வார்த்தைக்கும் நீங்கள் தர வேண்டும். And when you say that I am serving the Lord, it means you are obedient to the word of God. நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிகிறேன் என்று அர்த்தம். Now if we are not giving the importance to the word of God, and if we are really neglecting the word of God in our life, that is the greater insult towards God from our part. தேவனுடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் தேவனுடைய வசனத்தை நாம் புறந்தள்ளுகிறவர்களாக இருப்போம் என்றால் தேவனை நாம் வெறுப்பதிலே செய்யக்கூடிய மிகப்பெரிய செயலாக அது காணப்படுகிறது. Yes, the greatest honor and reverence that we can give to God is to praise the word of God and prove the word of God through our lives
and the manifestation of those truths in our day-to-day lives. நம்முடைய வாழ்க்கையின் வெளிப்பாட்டின் மூலமாக தேவனுடைய வார்த்தை நாம் ஸ்தோத்திரித்து அதை கனப்படுத்துவதன் மூலமாக தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன், கனப்படுத்துகிறேன் என்பதை அதன் மூலமாக நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். Living word of the living God should become all in all and everything for the life of the believers in this world. ஆகவே இந்த ஜீவனுள்ள வார்த்தையானது ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் எல்லாமுமாக மாற வேண்டும். And that's what the Lord is expecting from. இதைதானே தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். So we all have the instruction from the same source, that is the word of God. Therefore, not different standards, not different expectation from God. ஆகவே ஒரே ஆதாரத்திலிருந்து நாம் புத்திமதிகளை பெறுவதினாலே நமக்குள் வேற்றுமைகள் இருக்கக்கூடாது. தேவனை குறித்த அந்த காரியத்திலே அங்கே மாறுபாடுகள் இருக்கக்கூடாது. Now when it comes into the word of God, four important things are very specifically emphasized about this word. இந்த தேவனுடைய வசனத்திலே பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை குறித்து 4 முக்கிய காரணங்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. If you carefully look at verse 23 onwards, as well as verses 1 and 2 and 3 of chapter 2, நீங்கள் கவனமாக 23ஆம் வசனத்திலிருந்தும் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது, there we read about four important characteristics of the word of God from where we are instructed. இங்கே 4 முக்கியமான காரணங்கள், அதாவது அந்த புத்திமதிகள் இந்த தேவ வசனத்திலிருந்து கொடுக்கப்படுகிறதாக சொல்லப்பட்டுள்ளது. Four important characteristics of the word of God. தேவ வசனத்தின் 4 குணாதிசயங்கள் சொல்லப்பட்டுள்ளது. Yes, we are instructed from the word of God, the same source. நாம் ஒரே ஆதாரத்திலிருந்து புத்திமதிகளை நாம் பெற்றிருக்கிறோம். And what are the characteristics of this same source, this word of God? இந்த வேதத்தினுடைய அல்லது இந்த ஒரே ஆதாரத்தினுடைய 4 குணாதிசயங்கள் என்ன? And when you understand the characteristics of this word of God, it will really motivate us to follow the word of God and its instructions. ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தையினுடைய 4 குணாதிசயங்களை நாம் அறிந்து கொள்வோம் என்றால், இந்த தேவனுடைய வார்த்தை கொடுக்கக்கூடிய அந்த புத்திமதிகள் பின்பற்றுவதற்கு நமக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். Number 1, முதலாவதாக, it's an enduring word. அது நிலைத்திருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. Word of God is an enduring word. அது நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Now if you read from verses 23 to 25, that is the speciality which is mentioned about the word of God. அங்கே 23 to 25 வரைக்கும் நீங்கள் படிக்கும் பொழுது தேவ வசனத்தினுடைய சிறப்பு தன்மை அந்த இடத்திலே சொல்லப்பட்டுள்ளது. It is an imperishable word. அது அழிவில்லாத வார்த்தை. It liveth and abideth. அது என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. It lives and continues to live. அது வாழக்கூடியதும் தொடர்ச்சியாக வாழக்கூடியதுமாக இருக்கிறது. Though the men in this world like grass perish and pass away, இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் புல்லின் பூவை போல உலர்ந்து அழிந்து போகிறார்கள். but the word of God lives and continues to live. அது ஜீவிக்கிறது, தொடர்ச்சியாக ஜீவிக்கக்கூடியதாக இருக்கிறது. Wherever this word of God is preached, எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ, the repentant receives the pardon of God. அங்கே மனம் திரும்புதலானது அந்த இடத்திலே அனுபவிக்கப்படுகிறது. The mourners receives the consolation from the word of God. அங்கே துக்கத்தில் இருக்கிறவர்கள் அங்கே ஆறுதலை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். The dying are strengthened by the hope of the word of God. அதாவது மரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தேவ வார்த்தையின் நம்பிக்கையினாலே உற்சாகமூட்டப்படுகிறார்கள். So every believers in this world unanimously able to communicate that the word of God endures forever. ஆகவே எல்லாரும் ஒரே மாதிரியாக சொல்ல முடியும், தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லி. Yes, this is the enduring word that causes the new birth for each one of us. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மறுபிறப்பை கொடுக்கக்கூடியது இந்த நிலைத்திருக்கக்கூடிய தேவ வார்த்தையாக இருக்கிறது. When it comes into the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் வரும் பொழுது, it never passes out of its fashion. அது தன்னுடைய நிலையிலிருந்து ஒருபொழுதும் அழிந்து போவதே கிடையாது. It doesn't never become irrelevant.
அது உண்மையற்றதாக ஒருபோதும் மாறாது. And we know that when it comes into the Tower of Babel, அங்கே நாம் பாபேல் கோபுரத்திற்கு நாம் வரும் பொழுது, from that time onwards till the tower of the great Babylonian tower that is mentioned in the book of Revelation, அந்த பாபேல் கோபுரத்திலிருந்து கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் மகா பாபிலோன் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, we know that whatever be the attempt of the men in this world to maintain the love and unity that failed, மனிதன் அங்கே அன்பையும் அந்த ஐக்கியத்தையும் அங்கே நிலைப்படுத்தும்படியாக எதையெல்லாம் செய்தானோ அது எல்லாம் அங்கே அழிந்து போனதாக இருக்கிறது. but when we really come into the church of God, ஆனால் தேவனுடைய சபைக்கு நாம் வரும் பொழுது, when we really try to maintain the love and the unity by the help of the Holy Spirit, அன்பையும் இந்த ஐக்கியத்தையும் அங்கே ஆவியானவருடைய உதவியோடு அங்கே நாம் ஒருமுகப்படுத்த முயற்சிக்கும் போது, when we try to maintain the unity on the basis of the new birth that we have, அங்கே மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே நம்முடைய ஐக்கியத்தை நாம் ஒழுங்குபடுத்த அங்கே வைக்க நாம் நினைக்கும் பொழுது, then we are able to succeed in maintaining the love and unity. அப்பொழுது நம்முடைய அன்பையும் நம்முடைய ஐக்கியத்தையும் நாம் நிலைப்படுத்த முடியும். All the man-made attempts to maintain the unity and the love will fail. மனிதனுடைய முயற்சியினாலே ஏற்படுத்தப்படக்கூடிய அன்பு மற்றும் அந்த ஐக்கியமானது தோல்வி அடையக்கூடியதாக இருக்கிறது. But the attempt of maintaining the unity and love based on the word of God by the help of the Holy Spirit, that will always succeed and fulfill its fruit. ஆகவே அதாவது தேவ வசனத்தின் மூலமாகவும் தேவ ஆவியானவர் மூலமாகவும் இந்த அன்பையும் இந்த ஐக்கியத்தையும் நான் நிலைப்படுத்தும் பொழுது அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாகவும் அதன் மூலமாக பலன் உண்டாகக்கூடியதாகவும் இருக்கிறது. Yes, my dear brothers and sisters, the word of God is something that endures forever. ஆகவே என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. And the things, natural things in this world will die and disappears from this world. இந்த உலகத்தின் காரியங்கள் அனைத்தும் அழிந்து அது இல்லாமல் போகக்கூடியதாக இருக்கிறது. But the word of God is enduring forever, and that is by which we need to live a Christian life in this world. ஆகவே தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆதாரத்திலே நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அங்கே வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். Yes, the source from which we receive the instruction is an enduring word, an eternal word. ஆகவே எந்த ஆதாரத்திலிருந்து நாம் புத்திமதிகளை பெற்றுக்கொள்கிறோமோ அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. Number 2, இரண்டாவதாக we read about the character of the word of God in verse 2 in chapter 2. இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே தேவ வார்த்தையினுடைய இரண்டாவது குணாதிசயம் சொல்லப்பட்டுள்ளது. There Apostle Peter says that the word of God is a pure word. அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது அது சுத்தமான வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். The word of God is the pure word. தேவனுடைய வார்த்தை அது சுத்தமுள்ளதாக இருக்கிறது. It means that it is not deceitful. இது அது வஞ்சிக்கக்கூடிய ஒன்று அல்ல என்று சொல்லுகிறார். Yes, it is unadulterated. அது மாசுபடாத ஒன்று என்று சொல்லுகிறார். It is not watered down. அது அதாவது கபடமுள்ளது அல்ல என்று சொல்லுகிறார். Yes, now we know that the dishonest milk sellers always add water to their milk to make more profit. இந்த பால் விற்கக்கூடிய அதாவது ஏமாற்றி விற்கக்கூடியவர்கள் தங்களுக்கு அதிக வருமானம் வரும்படியாக பாலில் அங்கே தண்ணீரை கலக்குவார்கள். That is the deceitful milk. இது அங்கே வஞ்சகமான பாலாக இருக்கிறது. But Peter says that here the word of God is the pure milk. ஆனால் இந்த இடத்திலே பேதுரு சொல்லும் பொழுது இது சுத்தமான பாலாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். Yes, the word of God is not a deceitful milk. தேவனுடைய வார்த்தை அது வஞ்சகமான ஒன்று அல்ல. If you take the word of God straight into your lives, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில அப்படியே ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால்,
it tells you the honest truth about your life. அது உங்கள் வாழ்க்கையின் உண்மை தன்மையை அங்கே மதிப்போடு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. It exposes the very thoughts of your life and the motives of your heart. நம்முடைய சிந்தனையினுடைய காரியத்தையும் நம்முடைய இருதயத்தினுடைய எல்லா காரியங்களையும் அப்படியே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. Now we live in a world where so many preachers and so many so-called evangelical churches are trying to water down the reality of the word of God. ஆனால் இந்த நாட்களிலே அநேக திருச்சபைகளானது தேவ வசனத்தின் அந்த களங்கமில்லாத தன்மையை வஞ்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Why they want to do that? ஏன் அதை அவ்விதமாக செய்ய முயற்சிக்கிறார்கள்? Because they want to be liked by the people. ஏனென்றால் மனிதர்களாலே அங்கே விருப்பப்படும்படியாக அதை செய்கிறார்கள். They want everybody to feel good about themselves. ஏனென்றால் தன்னை குறித்து எல்லாரும் நன்மையான காரியங்களை பேச வேண்டும் என்று விரும்புகிறார்கள். When the truth is preached, many times it is not comfortable to many people. உண்மையானது பிரசங்கிக்கப்படும் பொழுது அநேகருக்கு அது அங்கே கசப்பாக காணப்படுகிறது. And many believers do not like the person who preached the truth. மக்களும் உண்மை சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. And that's the reason why Jeremiah says in chapter 6 verse 14, அதனாலே தான் எரேமியா 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லுகிறார், they have healed the wound of my people superficially. அங்கே என் ஜனத்தினுடைய காயத்தை மேற்பூசாய் பூசினார்கள் என்று சொல்லுகிறார். And that is what many preachers are doing today. இதைதானே அநேக ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். They are not preaching the pure word of God. அவர்கள் களங்கமில்லாத தேவ வசனத்தை பிரசங்கிப்பது இல்லை. They are watering down the word of God according to the situations and the convenience, and so that they will get the love of many people. மற்றவர்களுடைய அன்பை பெரும்படியாக சூழ்நிலைகள் நிமித்தமாக அவர்கள் தேவ வசனத்திலே அங்கே தண்ணீரை ஊற்றக்கூடியவர்களாக கலங்கின வசனத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். My dear brothers and sisters, let me make it very clear. ஆகவே என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன். If anybody water down the word of God, யாராவது கலங்கமுள்ள தேவ வசனத்தை கொடுப்பார்கள் என்றால், the spiritual problem can never be healed by that watered down word of God. அந்த கலங்கமுள்ள ஞானம் அந்த வசனத்தினாலே நம்முடைய ஆவிக்குரிய அந்த பிரச்சனைகளானது ஒருபொழுதும் குணப்படுத்தப்பட முடியாது. Yes, if we want to have the problems of the believers need to be solved, if we want to have a church where the love permeates everything, then we need to make sure that we preach the word that is pure. ஆகவே ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையானது சரிபடுத்தப்பட வேண்டும் என்றால், அங்கே சபையானது அங்கே உற்சாகப்படுத்தப்பட வேண்டும் என்றால், அங்கே கலங்கமில்லாத தேவனுடைய வசனமானது பிரசங்கிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. If you want people, those who have gone astray, to come back into the right and the genuine life of pleasing God, then the word which is pure need to be preached in the churches. ஆகவே விலகி போனவர்கள் உண்மையான இருதயத்தோடு மறுபடியுமாக சத்தியத்திலே திரும்பி வர வேண்டும் என்றால், களங்கமில்லாத இந்த ஞானப்பாலாகிய தேவனுடைய வசனமானது உண்மையோடு பிரசங்கிக்கப்பட்டாக வேண்டும். The word of God is the pure word. தேவனுடைய வார்த்தை தானே அது களங்கமில்லாத வசனமாக இருக்கிறது. You need to be instructed from the pure word. நீங்கள் இந்த களங்கமில்லாத ஞானப்பாலில் நீங்கள் புத்திமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். You should be careful with the deceitful milks that are available around. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கலங்கின அந்த வார்த்தைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். And even the preachers of the word of God should be very careful in preaching the unadulterated milk that is the word of God. ஆகவே செய்தி கொடுப்பவர்களும் களங்கமில்லாத அந்த ஞானப்பாலாகிய தேவ வசனத்தை சுத்தமாக பிரசங்கிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So when you read through the verses, we are very clearly taught about the characteristics of the word of God by which we are instructed. ஆகவே தேவ வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த களங்கமில்லாத ஞானப்பாலில் இருந்துதான் நாம் புத்திமதிகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். Yeah, number one, we are instructed by the enduring word of God. நாம் நிலைத்திருக்கக்கூடிய அந்த தேவ வசனத்தினாலே நாம் புத்திமதிகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். Number two, we are instructed from the pure and unadulterated word of God.
இரண்டாவதாக சுத்தமான களங்கமில்லாத அந்த தேவ வசனத்திலிருந்து நாம் புத்திமதிகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். The third important thing that we read again in verse 2, மறுபடியுமாக இரண்டாவது வசனத்திலிருந்து மூன்றாவது குணாதிசயத்தை நாம் பார்க்கிறோம். the word is the rational word. தேவனுடைய வார்த்தை அது அறிவுபூர்வமான ஒன்றாக இருக்கிறது. The word of God is the rational word of God. தேவனுடைய வார்த்தையானது அது அறிவுபூர்வமான ஒன்றாக இருக்கிறது. Now in the verse it is translated as it is the spiritual milk. இங்கே மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தை பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வார்த்தையாக சொல்லப்பட்டுள்ளது. But when you come into the original meaning of that word, it is talking about reason or rational word. ஆனால் மூல பாஷையில் இது வரும்பொழுது இதனுடைய உண்மையான அர்த்தம் அறிவுபூர்வமான என்ற வார்த்தையானது அல்லது காரணம் நிறைந்த என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. Yes, the same word is used in Romans chapter 12 verse 1. இதே வார்த்தை தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. There we read about the final part of that verse where we read, it is the reasonable service unto the Lord. அங்கே நாம் படிக்கும் பொழுது இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டுள்ளது. It is the reasonable service unto the Lord. அது புத்தியுள்ள தேவனுக்கு செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டுள்ளது. That is the same word which is used for the word of God in this verse 2 of 1 Peter chapter 2. இதே அர்த்தத்திலே தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் உள்ள அந்த வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டுள்ளது. So what Apostle Peter wants to help us to understand is we are instructed by the reasonable word of God. ஆகவே இந்த இடத்திலே பேதுரு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால் நாம் புத்தியுள்ள அல்லது அறிவுபூர்வமான தேவனுடைய வார்த்தையினாலே நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். Yes, the spiritual milk, that is the word of God which we take, is the reasonable word of God. இந்த ஆவிக்குரிய இந்த பால் இந்த வார்த்தையானது அது அறிவுபூர்வமான ஒன்றாக காணப்படுகிறது. The spiritual milk that we take is rational. It is grasped by the mind of the people of God. இந்த தேவனுடைய வார்த்தையானது அறிவுபூர்வமான அல்லது ஜனங்களாலே சிந்திக்கக்கூடிய ஒன்றாக அங்கே ஜனங்களாலே ஈர்க்கப்படக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. Now when you talk about the reason that we are talking about, அதாவது இந்த அறிவுபூர்வமான அந்த காரியத்தை குறித்து நாம் பேசும் பொழுது the reason of the human being must be subjected to the revelation of the word of God that is given to us. ஆகவே மனிதர்களுடைய அந்த புத்தியானது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தேவனுடைய வெளிப்படுத்தின இந்த வசனத்தின் அடிப்படையிலே அது காணப்பட வேண்டும். God has revealed himself in the word of God. தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். Therefore without using your mind you cannot believe God of the Bible. ஆகவே வேதாகமத்தின் தேவனை உங்களுடைய சிந்தனையை பயன்படுத்தாமல் விசுவாசிக்க முடியாது. You cannot know the Lord without using your mind. உங்களுடைய சிந்தனையை பயன்படுத்தாமல் தேவனை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. Because he has revealed himself in the written word of God that is in your hand. நம்முடைய கையில இருக்கக்கூடிய அவரால் எழுதப்பட்ட இந்த வசனத்தின் மூலமாக அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். So when it comes into the mind, ஆகவே நம்முடைய அந்த புத்திக்கு வரும் பொழுது mind must be instructed and enlightened before you believe. நீங்கள் விசுவாசிப்பதற்கு முன்பதாக நம்முடைய புத்தியானது அங்கே பிரகாசிக்கப்பட வேண்டும், அது போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். Mind must be instructed and enlightened before you obey God. தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிவதற்கு முன்பதாக உங்களுடைய அந்த புத்தியானது அது பிரகாசிக்கப்பட்டிருக்க வேண்டும், இரண்டாவது போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். So your mind as well as your heart, or your head as well as your heart, should be touched by the word of God. ஆகவே உங்களுடைய அதாவது சிந்தனை உங்களுடைய இருதயம் இரண்டும் தேவனுடைய வார்த்தையினாலே தொடப்பட்டதாக இருக்க வேண்டும். Intellectual and the emotional understanding of the word of God is always balanced in the word of God. ஆகவே தேவனுடைய அதாவது அறிவுபூர்வமான உணர்ச்சி உள்ள அந்த காரியமானது தேவனுடைய வசனத்தினாலே அங்கே அதாவது சமசீர்படுத்தப்பட்டிருக்க வேண்டும்.
the emotion without the intellectual understandings of the word of God is useless. அதாவது தேவனுடைய வார்த்தையின்பால் ஒரு அறிவுபூர்வமான சிந்தை இல்லை என்றால் அது பிரயோஜனமற்ற ஒன்றாக இருக்கிறது. Now many times many people expresses the religious feeling and emotions without any understanding of the word of God. தேவனுடைய வசனத்தின் எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் மத சம்பந்தமான அந்த அணுகுமுறையை அந்த அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Feeling without knowledge of the word of God useless. அதாவது உணர்வானது தேவனுடைய வசனத்தின் மேல் உள்ள புரிதல் இல்லாமல் அங்கே காட்டப்படும் என்றால் அதனாலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. And at the same time the knowledge without the feeling emotional level no use. அதே சமயத்திலே அந்த அறிவானது இந்த உணர்வுபூர்வமான அந்த அணுகுமுறை இல்லாமல் இருக்கும் என்றால் அதுவும் வீணானதாக காணப்படுகிறது. So the truth must affect the head as well as your heart. ஆகவே உண்மையானது உங்களுடைய சிந்தையையும் உங்களுடைய இருதயத்தையும் அங்கே பாதிப்புக்குள்ளாக்க வேண்டும். That's the rational word of God by which you are instructed. இப்படிப்பட்ட புத்தியுள்ள இந்த வசனத்தினாலே தான் நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Therefore you need to understand the speciality of the word of God. It is rational and that is the word by which you are instructed so that it should affect your head as well as your heart. தேவனுடைய வசனத்தின் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது அறிவுபூர்வமான ஒன்றாக காணப்படுகிறதுனாலே அதன் மூலமாக நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே அது உங்களுடைய மனதையும் உங்களுடைய சிந்தையையும் உங்கள் இருதயத்தையும் அங்கே பாதிக்க வேண்டும். So you cannot do whatever you want according to your watering down of this word. ஆகவே உங்களுடைய இஷ்டப்படி தேவ வசனத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது. Yes, you are instructed from the same source. ஏனென்றால் நீங்கள் ஒரே ஆதாரத்திலிருந்து நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். It is an enduring word. இது நிலைத்திருக்கக்கூடிய வார்த்தை. And at the same time we studied that it is a pure word. அதே சமயத்திலே நாம் படித்தோம் இது சுத்தமுள்ள வார்த்தை. Number 3, it is a rational word. மூன்றாவதாக அறிவுபூர்வமான வார்த்தை. And number 4, it is a nourishing word. நான்காவதாக இது நம்மை அங்கே போஷிக்கக்கூடிய வார்த்தை. Yes, it is a nourishing word. நம்மை போஷிக்கக்கூடிய வார்த்தை. Peter uses the example of a mother's milk when he speaks about the spiritual truth, the word of God. தேவ வசனத்தின் அந்த சத்தியத்தை குறித்து இங்கே பேதுரு சொல்லும் பொழுது உதாரணத்தோடு சொல்லுகிறார். அது ஒரு தாயினுடைய அங்கே 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 பராமரிக்கக்கூடிய செயலை சுட்டி காட்டுகிறார். Yes, it is referring to mother's milk when it is talking about the word of God. தேவ வசனத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு தாயின் பாலை குறித்து அங்கே சொல்லுகிறார். When you talk about the mother's milk, it is always a nourishing milk. தாய்ப்பாலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது எப்பொழுதும் அங்கே பராமரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Yes, it is simple enough for the youngest infant in the faith to grow. ஒரு அதாவது விசுவாசத்திலே வளரக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்த பாலானது போதுமான ஒன்றாக இருக்கிறது. Yes, the mother's milk is the perfect food for the newborn babes. ஒரு புதியதாக பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மிக சிறந்த உணவாக இருக்கிறது. It will immunize her child from many sickness and nourish the baby to the growth. அங்கே ஒரு குழந்தை வளர்க்கும்படியாக அதே சமயத்திலே நோயிலிருந்து காப்பாற்றக்கூடிய சக்தி கொடுக்கக்கூடியதாக இந்த தாய்ப்பால் அமைகிறது. That is what the speciality of the word of God in the life of a believer. இதுதானே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ வசனத்தின் சிறப்பாக இருக்கிறது. Yes, the word of God protects the believers from the spiritual diseases. ஆகவே ஆவிக்குரிய வியாதியிலிருந்து தேவனுடைய வார்த்தையானது ஒரு விசுவாசியை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. And the word of God nourishes the believer to grow in their spiritual life. அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரும்படியாக தேவ வார்த்தையானது போஷாக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது.
we know that the mother's milk will help the baby to grow for months without any other food. நமக்கு தெரியும் தாய்ப்பாலானது இந்த சிறு குழந்தைக்கு வேற எந்த உணவும் இல்லாமல் சில மாதங்கள் அது பராமரிப்பதற்கு போதுமான ஒன்றாக இருக்கிறது. So this evening let me make it very clear. ஆகவே இந்த சாயந்தர வேளையில ஒன்றை நான் தெளிவாக சொல்லுகிறேன். God's word alone can nourish a believer and bring him into the ultimate sense of spiritual growth in his life. ஆகவே தேவ வசனம் மாத்திரமே அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முழு நிலைமையை அடையும்படியாக அவனுக்கு எல்லா வகையான பராமரிப்பையும் போஷாக்கையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. Yes, how much we are excited about this spiritual growth by receiving the nourishment from the word of God. தேவ வசனத்திலிருந்து நாம் பெறக்கூடிய அந்த போஷாக்கினாலே எந்த அளவிற்கு நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அங்கே உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறோம். Oh my dear brothers and sisters, ஆகவே என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, the Lord wants each one of us to love one another. நாம் ஒவ்வொருவரும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். And why we should love one another? ஏன் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும்? Why we should be united in the body of God as one? ஏன் நாம் தேவ சரீரத்திலே ஒன்றாக நாம் இணைக்கப்படுதல் அவசியம்? And I explained two important reasons today. அதிலே இரண்டு முக்கிய காரணங்களை இந்த சாயந்தர வேளையிலே நான் சொன்னேன். Number one, we are the children of the same father. நாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். We are the children of the same father, therefore no option, we need to love one another and live in unity. ஆகவே நாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே நாம் ஒருவரோடு அன்பு கூற வேண்டும், நாம் ஐக்கியப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு வேறு ஒரு இடம் இல்லை. Now the second reason that I have emphasized here is, இரண்டாவது காரணமாக நான் இங்கே சொன்னது என்னவென்றால், we need to love one another because we receive the instruction from the same source. நாம் ஏன் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்றால், ஒரே ஆதாரத்திலிருந்து நாம் அங்கே போதிக்கப்பட்டிருக்கிறோம். No different sources for the believers. வேற எந்த ஆதாரமும் விசுவாசிகளுக்கு இல்லை. One source, same source. ஒரே ஆதாரம். That is the word of God. அதுதானே தேவனுடைய வார்த்தை. It is the enduring word. அது நிலைத்திருக்கக்கூடிய வார்த்தை. It is the pure word. அது களங்கமில்லாத வார்த்தை. And at the same time we consider that it is rational word. அதே சமயத்திலே இது அறிவுபூர்வமான வார்த்தை. And number 4, it is a nourishing word. நான்காவதாக இது பராமரிக்கக்கூடிய வார்த்தை. So now when we really understand the quality and the characteristics of the source by which we are instructed, ஆகவே இந்த ஆதாரத்தினுடைய குணாதிசயத்தை, இதன் தன்மையை எதிலிருந்து நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோமோ அதை நீங்கள் புரிந்து கொள்ளும் பட்சத்தில், it will really motivate us to become genuine in our hearts, to become more close to the word of God and live accordingly for the glory of God. தேவனுடைய நாம மகிமைக்காக நம்முடைய இருதயத்தை அங்கே உண்மைக்கு நேராக, தேவனுடைய வசனத்திற்கு நேராக நம்மை திருப்பக்கூடியதாக, நமக்கு உற்சாகப்படுத்தக்கூடியதாக இந்த சத்தியங்கள் காணப்படுகிறது. My dear brothers and sisters, ஆகவே என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, how can you live without loving one another when you say that we have the same father? நமக்கு அனைவருக்கும் ஒரே தகப்பன் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் எப்படி ஒருவரில் ஒருவர் அன்பு கூறாமல் நாம் வாழ்ந்து விட முடியும்? How can you live without loving one another when you are holding one book, same book in your hands? நாம் அனைவரும் ஒரே வேதாகமத்தை நாம் கையில் பிடித்துக்கொண்டு நாம் ஒருவரில் ஒருவர் எப்படி அன்பு கூறாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து விட முடியும்? So this is a time for each one of us to consider our life very seriously, so that the Lord may really talk to our hearts and help us to make the needed changes in our lives. ஆகவே தேவன் தாமே இந்த சாயந்தர வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றும்படியாக, தேவையான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையிலே கொடுக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே நம்மை நாமே இந்த வசனத்தின் கீழாக அர்ப்பணிப்போம். We need to love one another. நாம் கண்டிப்பாக ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். No other options. வேற எந்த வழியும் இல்லை. Because we have same father, ஏனென்றால் நமக்கு ஒரே தகப்பன், and we have same source from which we are instructed.
ஒரே ஆதாரத்திலிருந்து நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். So let us consider our life in the light of the word that we heard this evening. ஆகவே இந்த சாயந்திர வேளையிலே நாம் கேட்ட இந்த வசனத்தின் வெளிச்சத்திலே நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். If the Lord allows, next Saturday we will continue to see the other reasons why we should love one another. ஆகவே அடுத்த வாரம் தேவன் நமக்கு கொடுப்பார் என்றால் நாம் ஏன் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்ற காரணத்தை நாம் சிந்திப்போம். Make his name be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Amen. ஆமென். Praise be to God. We thank God for the time the Lord has given us, and we are able, we could listen to the word of God from First Peter, and that was a blessed time. Now today we had listened from verses 23 to second chapter, third verse. Chapter 1 verse 23 to second chapter verse 3rd. Now there were some points that we had already understood. I just want to repeat it for the sake of those who have not understood it. And we are the children. The first thing is reasons for demonstrating love is we are the children of the same Father. We are the children of the same Father. That is something special in our life as the church, and that we many times forget. And then we take instruction from the same source, that is the Holy Word of God, the Word of God. At the same source, we get instructions, corrections, and encouragements, everything. And we have to understand that also. And the four important characteristics about the Word of God we have seen. First is it is an enduring word. It is a lasting word. And the second, it is a word that is pure. It is a pure word. And the third, it's a rational word. Otherwise, it is a reasonable, logical word. And fourth, the Word of God is a nourishing word. It gives us the heavenly manna, and we praise God for all these points that our dear evangelist Shaiju Varghese had brought to us. We glorify God for his teachings, and we also thank evangelist Silas for joining us and translating this session from English to Tamil, and we praise God for him also, for these two dear ones. And we thank each one of you for joining in and gaining, profiting the much needed manna, the Word of God, from the very presence of God, so that the name of the Lord would be glorified through us in our days to come. Now, next Saturday, we are going to deal with the same topic, the same chapter, the same book, and may God willing, be with us so that we would be able to come back again next week. But before that, tomorrow the evangelist B.M. Varghese from Avadi would be taking the Bible session on Sunday evening, and Monday and Tuesday we have evangelist John Kurian from Kottayam, Kerala, and he will be taking the time for the Word of God, the Bible study during the evening sessions in this Kodambaga Christian Assembly Zoom Bible study. So we look unto a very blessed week next week, with Joy John also joining on Wednesday, Thursday, and Friday from Bangalore. So let us prayerfully seek God's presence and word during these days, that God may bless us more in the days to come. Now, for the we are going to close this Bible study with, for the closing, I would for the closing prayer, I would request Brother Ramasamy
from Tamil Nadu, to Evangelist Ramasamy to please close in with the word of prayer. Over to Brother Ramasamy. பரலோகத்திலே வாசமாக்க பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறோம். அருமையான ஊழியக்காக அருமையான கத்தாவே நீங்க ஒரு அன்பு கூற வேண்டும். ஆமா ஆண்டவரே, இங்க தேவனுடைய வார்த்தையே உங்களுடைய தாசன் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். அதுக்காக நன்றியோ துதிக்கிறோம். உங்களுடைய தாசன் வல்லமையா பயன்படுத்துக்காக ஸ்தோத்திரம். அதை தமிழ்ல கத்தாவே அன்பு தம்பி சைலஸுக்காக துதிக்கிறோம். அதை தமிழ்ல அது முளையக்க செய்ய முடியாத தம்பி சைலஸை பயன்படுத்துக்காக துதிக்கிறோம். தொடர்ந்து கத்தாவுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தை கொடுத்ததுக்காக துதிக்கிறோம். தொடர்ந்து ஒரு நாட்களே இன்னும் வார்த்தையை நாங்கள் பெற்று உமக்கு சாட்சியால இறக்கம் பாராட்டும். எங்களுக்கு கத்தாவே எங்களுக்கு ஞானப்பாலை கொடுத்திருக்கிறீர். அந்த ஞானப்பால் கண்மலை கிறிஸ்து ஆமாண்ட உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது. உங்களுடைய வார்த்தை தான் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த கல்வாரி சிலுவிலே கத்தாவே எங்களை வெளிநாளும் மீட்காமல் நம்முடைய சொந்த ரத்தத்தினால எங்களை மீட்டு அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக இனி எங்களுக்கு கொடுத்த அந்த பலத்துக்காக அந்த இறக்கத்தின் கிருபிக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கத்தாவே ஃபுட்டு எப்படி சரீரத்தை வளைத்து எடுக்கிறதோ அதே போல வார்த்தையானது எங்க ஆத்மா பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எங்க உள்ளான மனுஷன் நாளுக்கள் மக்கள் வளரக்கூடியதாக வளர்த்து எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது வல்லமுள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. அது எங்க ஆத்மா உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அது எங்கள் மூலியமா அநேக உருவாக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து எங்களை பலப்படுத்துவதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஒரு நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு செய்தி இயக்கத்தாவே கோடம்பாக்க அசம்பிளி சகோதரர்களுக்கு நீ கொடுத்த பாகத்துக்காக வாஞ்சிக்காக நன்றியோடு துதிக்கிறோம். வரும் நாட்களே கோட்டத்திலிருந்து நம்முடைய தேவனுடைய தாசனை கத்தாவே வசனத்தை கொடுக்கிறதா இருக்கா. வரும் நாட்கள் இந்த வாரங்களை வரும் நாட்களிலே நடக்கூடிய அனைத்து கூட்டங்களையும் ஆசீர்வதியும். கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். இந்த காணொலி மூலமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வெளிநாடு உள்ளவர்கள், லோக்கல் உள்ளவர்கள், கலந்து கொண்ட ஒவ்வொரு வாலிபர்களும் முதியோர்களும் சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து நாங்கள் உண்மை அறிவுகளை வளர இறக்கம் பாராட்டும். இம்மட்டு எங்களுக்கு கொடுத்த எல்லாம் மண்ணாக்கா துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையான நாமத்துல கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த பரம பிதாவே, ஆமென். May the love of God the Father, the fellowship of the Holy Spirit, and the grace of the Lord Jesus Christ be with all of us now and forever, so that the name of the Lord would be glorified through us. Amen. We pray. We once again thank all of you for this time that all of you had come in, and we praise God for this blessed time God has given unto us, especially Brother Shaiju Varghese and Brother Silas for joining in, and we praise God for all of you till we meet tomorrow evening. May God be with each one of us. God bless.